ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லீவ் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இருக்குது. கமெண்ட்லையும் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். டவ் ஜோன்ஸ் வந்து 769 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 42,197 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 255 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 19,406 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 வந்து 68 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 5,976 பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா S&P 500 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக அமெரிக்கன் மார்க்கெட்டும் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. குளோபல் அப்டேட்ஸ் குறிப்பாட்டு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு இருக்குது. இஸ்ரேல் இவ்வளோ நாள் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஈரான் பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்போ ஈரானும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே பதிலடியே தொடங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இஸ்ரேலோட அட்டாக்னால ஈரானில் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது 78 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. 320 பேர் வந்து சிவியராட்டு ஊண்டட் ஆகிருக்காங்க. இது வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணதுனால ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேதம் உண்டாயிருக்குது. இதை வந்து ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கிற அயட்டோல்லா அலி கமனி அவர் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. இதே வந்து டெல் அவீவில் ஈரானும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிசைலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாட்டு இஸ்ரேலில் ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணதில் 34 பீப்புள்ஸ் இன்ஜூர் ஆகிருக்காங்க. 19 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் அட்டாக்ல இன்ஜூர் ஆகிருக்காங்க. 2 பேர் இறந்துருக்காங்க. இது வந்து இஸ்ரேலில் வந்து இவ்வளோ சேதம் வந்திருக்குது. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே பிரச்சனை பயங்கரமாக போயிட்டு இருக்குது. பட் இப்போதைக்கு இது ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரியல. நிறைய பேர் கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க, அப்புறம் இந்த போர் நடக்குது, ஸ்டாக் இப்போதைக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. என்ன கேட்டால் ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கிறதும் வேல்யூவேஷன் சீப்பாக இருக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் பல்க் பையிங் பண்ணாதீங்க. ஸோ பல்க் பையிங் பண்ணால் மாட்டிப்பீங்க கண்டிப்பாட்டு ஒரு ஷார்ட் டேர்மில். என்னோட ஒப்பீனியன் 1-2 அந்த ஃபார்முலாவே இப்போதைக்கு பிக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஸ்லோவாக தான் விழும். மேபி கூடி போனால் 1% 2% தான் ஒரே நாளில் விழ சான்ஸ் இருக்குது. அதனால ஸ்லோவாக பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசாக இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு, ஹை வேல்யூட் ஸ்டாக்ஸு இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னோட கருத்து. 2 நாட்டுக்குமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போர் பயங்கரமாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் ஈரானோட லீடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இந்த போரை தொடங்கினது வந்து இஸ்ரேல் தான், முடிச்சு வைக்கிறது நாங்களாக தான் இருக்கோம், அதாவது முடிவுரை எழுதுறது நாங்களாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரானோட லீடர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எப்படி போகுதுன்னு தெரில. அமெரிக்கா உள்ளே புகுந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா? அதாவது இவங்க உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துட்டுருக்கு, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் வந்து சில முயற்சிகள்லாம் எடுத்தார். பட் அது வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி இல்லை. ஆனால் இங்கே நடக்குமா அவரோட முயற்சி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா, இதை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குறிப்பாட்டு ஜெனரிக் பிஸ்னஸ் அதில் எல்லாமே பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் லிஸ்டட் ஃபார்மா கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டாக் P19 வந்துடுச்சு ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் இதை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 1150 ரூபாவில் இருக்குது. ஆனால் இதில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் ஆவரேஜாக பார்க்கும்போது 10% தான் இருக்குது. புவர் சேல்ஸ் க்ரோத்னு மென்ஷன் பண்ணியிருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு 6% தான், 6.5% தான் எங்களோட சேல்ஸ் க்ரோத் இருக்குது. பட் இது வந்து ஆவரேஜாக காட்டுறாங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, லாஸ்ட் 4 குவார்ட்டர் பார்க்கும்போது ஆவரேஜாக நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜூன் குவார்ட்டர், செப்டம்பர் குவார்ட்டர், டிசம்பர் குவார்ட்டர், மார்ச் குவார்ட்டர் இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 918 கோடி, 817 கோடி, 846 கோடி, 903 கோடி. ஸோ அப்படி இன்க்ரீஸ் தான் இருக்குது. பட் ஜூன் குவார்ட்டரில் 918 கோடி இருந்தது, அப்படி குறைஞ்சி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஓவர்லாட்டு ஆரோபிண்டோ ஃபார்மாக நல்லா தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸும் வச்சு பார்க்கும்போது, வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் வந்துச்சுன்னா, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் இஷ்யூ வரும்போது இவங்க ஏதோ கடன் கொடுத்துருந்தாங்க, அப்படி இப்படின்னு சில இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் பெருசாக அது வந்து இஷ்யூவாக இருக்காது, அது பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போனால் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பட் இதை கம்பேர் பண்ணும்போது ரெட்டிஸ், நாட்கோ, ஜைடஸ் அது வந்து பெட்டராக இருக்குங்கிறதும் என்னோட ஒப்பீனியன். பட் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை யூஸ் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து கடனும் பெருசாக இல்லை. ஆரோபிண்டோ ஃபார்மால் கடன் பெருசாக இல்லை. பட் நாட்கோலையும் கடன் கிடையாது, ரெட்டிஸ்லேயும் கடன் கிடையாது. நாட்கோ கிட்ட 3000 கோடி கேஷ் இருக்குது, ரெட்டிஸ் டெட் ஃப்ரீ. ஜைடஸும் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஜைடஸ் வெல்னஸில் அந்த காம்ப்ளான் பிராண்டே ரிவாம்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது ஃபார்மா ஸ்டாக்ஸில். பட் உங்களோட டிஸ்கஷனை, அதாவது உங்களோட டிசிஷனை நீங்கள் கரெக்டாக முடிவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஆக்சுவலி எப்போ எக்ஸிட் பண்ணுறதுனே தெரில ஒரு ஸ்டாக்ல, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எக்ஸிட் பண்ணுறதுக்குலாம் எப்படி ப்ரோ வீடியோ போட முடியாத டிஸ்கஷன் பண்ணி? சிம்பிள். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, எனக்கு இதில் இவ்வளோ ப்ராஃபிட் போதும், எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி.
பட் நம்ம கையில் தான் இருக்குது. எனக்கெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னா, நான் எக்ஸிட் பண்ணுவேன், டப்புன்னு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும், அதே எக்ஸிட் பண்ணாமல் வச்சுருப்பேன், ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகும். பட் நமக்கு ஒரு ஸ்டாக்கில் ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, Q1 ஃபினான்ஷியல் 26க்கான ரிசல்ட்ஸை நாங்கள் ஜூலை 23 ரிலீஸ் பண்ணோம். இப்போ தான் எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் ஓஞ்சிச்சு. இப்போ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு, இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் ஜூலை 23 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் டீலில் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு யூஎஸ் ஸ்டீலும் நிப்பான் ஸ்டீலும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து யூஎஸ் ஸ்டீல் வந்து நிப்பான் ஸ்டீல் கைவசம் வரும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $14.9 பில்லியன். இந்த நிப்பான் ஸ்டீலுங்கிறது ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகுது. $14.9 பில்லியன் அளவுக்கு இந்த வேல்யூ டீலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருந்தாலும் இது ரீசால்வ் ஆகிருக்குது. ஆக்சுவலி 18 months எஃபர்ட், இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கு 18 months எஃபர்ட் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2028 வந்து பார்த்தீங்கன்னா 11 பில்லியன் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த டீலுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் சைனை வந்து ட்ரம்ப் போட்டிருக்காரு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இந்த வாரத்தில் மட்டுமே 3346 கோடிக்கு ஃபண்டை இன்ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. பட் ஜூனில் வந்து பார்க்கும்போது அவுட்ஃப்ளோ தான், அதாவது இந்த ஜூன் மாதத்தில் வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது அவுட்ஃப்ளோ தான் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்டும் இருக்குது. ஏன்னா ஜூனில் வந்து நெட் பையிங்கை விட நெட் செல்லிங் தான் அதிகமாக இருக்குது FIS பண்ணது. ஸோ பட் இந்த வாரத்தில் 3346 கோடி பார்த்தீங்கன்னா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டில். மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 2500 கோடி இன்ஃப்ளோ ஆகிருக்குது. ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போடுறது அதிகரிக்குது. பட் ஆக்சுவலி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர பணத்தை ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களாங்கிறதும் $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதானி போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி அப்படி கொண்டு போட்டிருக்காங்க. அதாவது அவங்க ரைஸ் பண்ண போகிறது 5000 கோடி தான். அந்த 5000 கோடி ஃபுல்லி சப்ஸ்கிரைப் பண்ணது LICயாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் பெயிண்ட்ஸு அது லாஸ்ட்டாட்டு இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் விற்றாங்க. அவங்க 500 கோடிக்கு வாங்கி 7000 கோடிக்கு விற்கிறாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் இப்போ புதுசாட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸில் போய் வாங்கினா என்ன லாபம் கிடைக்குங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. பட் எனக்கு அது தெரியல எப்படி அவங்க லாபம் பார்ப்பாங்கன்னு. ஸோ 9 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கோடி இன்ஃப்ளோ இருக்குது. பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்து இன்ஃப்ளோ 5326 கோடி வந்திருக்கு மந்த்லி பேசிஸில். டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1.03 lakh crore இருக்குது. அது வந்து ஏப்ரலில் 98541 கோடியாக இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டில் 4978 கோடி வந்திருக்குது. டோட்டலாட்ட 63006 கோடியாக இருக்குது அதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் 4807 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. மந்த்லி பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரலில் கம்பேர் பண்ணும்போது. இப்போ மேல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 79717 கோடியாக வளர்ந்துருக்கு. கோட்டக் ஈக்விட்டி ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்க்கும்போது 4052 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. அதே கோட்டக் ஈக்விட்டியில் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டில் வந்து 3818 கோடி இன்ஃப்ளோ இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு இதில் 67362 கோடியாக இருக்குது, இன்னொரு இதில் 53463 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டு 3221 கோடி மந்த்லி பேசிஸில் இன்ஃப்ளோ ஆயிருக்குது. 43483 கோடியாக இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மேலே. அடுத்தது வந்து HDFC மியூச்சுவல் ஃபண்ட். இது 2 மியூச்சுவல் ஃபண்டு. ஒன்று HDFC ஸ்மால் கேப் ஃபண்டு 3151 கோடி இன்ஃப்ளோ இருக்குது. என்னோட HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு 2838 கோடி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ இருக்குது. ஒருத்தங்களோடது 34032 கோடியாக இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். என்னோடத்தவங்களோடது 1 lakh crore இருக்குது. மோட்டிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு 2620 கோடி இன்ஃப்ளோ இருக்குது. 30401 கோடியாக இருக்குது அவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆக்சுவலி இந்த 9 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கோடி வந்து ஆவரேஜாக இன்ஃப்ளோ இருக்குது இந்த மேல. மாருதி சுசுக்கி வந்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ரீட்டெயில், அதாவது அவங்களோட ரீட்டெயில் கார் ஃபினான்சிங் ஆப்ஷனுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபார்மா கம்பெனிஸில் அப்டேட் வந்திருக்குது. குறிப்பாக ஃபஸ்ட்டு நாட்கோ ஃபார்மாவோட ஹைதராபாத்தில் இருக்க API மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து USFD இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 9 to ஜூன் 13 வரைக்கும் நடந்திருக்குது. ஸோ அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஃபார்ம் 483 ஒரு அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. அது மாதிரி தான் சின்ஜின் அப்படிங்கிற ஃபார்மா கம்பெனியோட பெங்களூர் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா USFDயை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 11 அந்த சமயத்தில் நடந்த இன்ஸ்பெக்ஷன். வாலண்டரி ஆக்ஷன் இன்ஸ்பெக்ஷனோ அது மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இது ரெண்டுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து சின்ஜினோட ஃபெசிலிட்டியில் USFDA பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த USFDA டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க.
சன்ஃபார்மாவோட ஹலோல் பிளான்ட்டில் வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் 8 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 483ல் 8 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது சன்ஃபார்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. சன்ஃபார்மாவில் சில லீடர்ஷிப் சேஞ்சும் வர இருக்குது. ஆக்சுவலி கீர்த்தி கேனோர்கர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர்ட்ட அப்பாயின்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. கீர்த்தி ஞானோர்கரை வந்து எம்டிஆர்ட்ட அப்பாயிண்ட் பண்ண இருக்கிறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. ஃபவுண்டராக இருக்க திலீப் ஷாங்கிவி வந்து சேர்மன் ஆஃப் த அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் த போர்டாட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அதில் அந்த ரோல் அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து சன்ஃபார்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் சேஞ்சஸ் இருக்குது. செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த ரூல்ஸ் எல்லாமே நடைமுறைக்கு வருது. ஆக்சுவலி இந்த நானோர்கருங்கிறவர் சன்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1996 ஜாயின் பண்ணுறாரு. இந்தியன் பிஸ்னஸில் குறிப்பாட்டு அவருக்கு ஜூன் 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லி அங்கே மார்க்கெட் ஷேரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவி கொடுக்குறது ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டாக தான் இருக்கும் சன்ஃபார்மாக்கு. ஐடிசி வந்து ஸ்ரெஸ்டா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் 100% ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இது 400 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரெஸ்டா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். எல்லாமே கேஷ் டீலில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் ஆர்கானிக் ஃபுட் மார்க்கெட்டாக இருக்குது இந்த கம்பெனி. ஸோ அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா போர்கர் முசும்தார் இவங்கள வந்து ஜாயிண்ட் ஸ்டாச்சுரி ஆடிட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆர்பிஐ வந்து அப்ரூவலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து 75 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த போர்கர் முசும்தார் இந்த அஷூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் கன்சல்டன்சி ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீஸ் குழுமத்துக்கு 75 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்கோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு விஜிலன்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அக்கௌண்டிங் டிஸ்கிரப்பன்சி குறிப்பாட்டு 175 to 230 மில்லியன் டாலர்ஸ். ஸோ அந்த ரிலேட்டட் இஷ்யூஸ்னால அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் இது நடந்ததுனால அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் லென்ஸுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஏன்னா கவர்னன்ஸில் கிரைசிஸ் நடந்ததுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செபி வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஸ்பைஸ்ஜெட் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி 7 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல் ஃபஸ்ட் டைம் வந்து ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்காங்க 48 கோடி. 7 இயர்ஸில் இதான் முதல் தடவை 48 கோடி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் ஃபினான்ஷியல் 24ல் 404 கோடி நெட் லாஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 20% விழுந்துருந்துச்சு. பட் இந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு. 48 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க ஸ்பைஸ்ஜெட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.